நம்ம அளவுக்கு ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப் அதிகமாக வளர்ந்த ஒரு நாடாக பாகிஸ்தான் இல்லை. இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த ரொம்ப நீண்ட நாட்கள் இராணுவ ஆட்சியில் இருந்த ஒரு நாடாக தான் இருக்கு. ஸோ பேசிக்கலா அது அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப டெமோக்ராட்டிக் கிடையாது. ஆனால் இன்றைய நிலை அப்படி இருக்கிறதா? தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஏழ்மை நிலை, அது சார்ந்திருக்கும் நிறைய பாதிப்புகள் அப்படிங்கிற தொடர்ச்சியா பாகிஸ்தான் அடிபட்டுட்டே வர்றதுனால உடனடியாக அவங்க போருக்கு போவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தற்போதைய நிலைமையில ரொம்ப கம்மியான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ ஆனா அதே நேரத்துல தங்களுடைய ப்ரெஸ்டீஜ் காக்கணும் அப்படிங்கிறதுக்கான சிலது அதுலதான் அந்த வகையில எங்ககிட்டயும் அணு ஆயுதங்கள் இருக்கு, அதை நாங்க சும்மா வச்சிருக்கல அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸுமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருந்தாலும் கூட பாகிஸ்தானுக்குமே இது தெரியும். நாம ஒரு ஃபுல் ஃபிளஜ்டான வாருக்கு போறோம் அப்படின்னா அது மிகப்பெரிய சவால்ல தான் போய் முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாம எல்லாம் இல்லை. ஸோ அது ஒரு நீண்ட நாளுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாக்கும். எனவே அதனால் பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை பயன்படுத்துகின்ற அளவுக்கு உடனடியாக போவார்கள், அப்படி அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படிங்கிறத இன்டர்நேஷனல் அப்சர்வர்ஸ் நிறைய சொல்றாங்க.